காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம். செடியில் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவ அப்படின்றதுனால இந்த தொட்டி வந்து அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. இதில் எல்லா ஐட்டம்ஸும் கரெக்டான அளவோடு வச்சுருக்காங்க. மொத்தம் சேர்த்து 1.5 கிலோ வரும். இவங்ககிட்ட ஊத்துக்குழி நெய்யும் கிடைக்குது. நமக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் கிடைக்குது. 10 வகையான நவதானியத்துலேயுமே நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. இது இந்த ஊறுகாய்க்கு எல்லாமே நான் இங்கேருந்து தான் வாங்குறேன். ஊறுகாய் மட்டும் கிடையாது, மசாலா எல்லா ஐட்டம்ஸுக்குமே நான் இங்கேருந்து தான் வாங்குறேன். 3000 ரூபாய்க்கு சாமான் வாங்குறவங்களுக்கு 20 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. அது தவிர இப்போ ஃபாரின்க்கும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம். எந்த கடைன்னு பார்த்தா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கடை தான். துளசி ட்ரேடர்ஸ் அந்த கடைக்கு தான் போகிறோம். அங்கே வந்து நம்மளை கூப்பிட்ருக்காங்க. ரெண்டாவது நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்லறையில் பொருள் வந்து எல்லாருக்குமே டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. முதல் சென்னை வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முயற்சி அவங்க எடுத்திருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு சாந்தியன் அஞ்சரை பெட்டி இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இவங்கள வந்து எங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தோம்? பிளாக் ஷீப் அவார்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நம்ம வரும்போது நான் வந்து செடியில் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவ அப்படின்றதுனால இந்த தொட்டி வந்து அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அதில் நான் இந்த செடி எடுத்து வாங்கிட்டு வந்து நேற்று வச்சுட்டேன். அவங்க வாங்கிட்டு வந்தது இன்னொரு செடி, அது கீழே வச்சுருக்கேன் நான். அதுவுமே காமிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சின்னதாக சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். அரிசி சேமியாவை இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் ஆன் பண்ணிட்டேன், ஏன்னா அந்த ஆவிரி வரட்டும் அப்படின்னு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம். ஆமாம், இதில் வந்து தண்ணியில் போட்டுட்டு அப்படியே எடுத்து நம்ம அங்கே வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம சேவை தான் பண்ண போகிறோம். சேவை பண்ணால் நம்ம அதுக்கு தொட்டுக்கெல்லாம் சைடிஷ் எதுவும் பண்ணணும்னு இல்லை, அப்படியே கூட சாப்பிட்றலாம். அப்படி வேணுன்றவங்க வந்து கொஞ்சம் வந்து துவையல் அரைச்சிக்கலாம். கரண்ட் வந்துச்சுல்ல, எப்போவுமே 8 மணிக்கெலாம் போனால் சீக்கிரம் வராது, லேட் ஆகிடும். அது தவிர இந்த ஏரியாவில் வந்து அடிக்கடிக்கு கரண்ட் போய்கிட்டே இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இன்வெர்டர் போட்டே ஆகணும். வீக்லி அப்படியே 4 டைம் வந்து கரண்ட் போயிடுது. மந்த்லி 2 டைம் வந்து ஃபுல் டே கரண்ட் கட்டுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல்லையே நான் சொன்னேன், ரமேஷ் வந்து அப்புறம்னா எப்பவுமே வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடு கட்டினாக்கா அப்புறம் அப்படின்னா அது அப்புறமாவே ஆகிடும். கையோடு பண்ணால் தான் பண்ண முடியும். கஷ்டத்தோட கஷ்டம் கையோடு பண்ணிடணும். அதுக்கு நம்ம ரொம்ப போடனே ஏற்றிக்க கூடாது. அது ஒரு பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்காமல் பண்ணிக்கலாம். அதுவும் கரெக்டு தான். கடன் வாங்காமல் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு தான். கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு, 2 பேக்கெட் போட்டேன், அதனால தான். பாருங்க, இது வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், அதுக்கு மேலே வேணாம். நல்லா வெந்துருச்சு. பாருங்க, எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு. அப்புறம் உளுந்து வந்து ஒரு 1.5 ஸ்பூன். பாருங்க, இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. உப்பு 1 ஸ்பூன். இப்படி எடுத்து நம்ம உதுத்து போடணும். ரொம்ப வந்து இதுவாக போட்டுறக்கூடாது. நீங்கள் தண்ணி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா நல்லா உதிராக இருக்கும். கடாய் வந்து பத்தலை, அதனால் பொறுமையாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லெமன் சாறை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு லெமன் முழுசாக வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட 600 கிராம் சேவை, அதனால் அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும்.
நல்லா வந்து மறுபடியும் கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்தே இங்கே கிளம்பி வந்துட்டோம், கடைக்கு வந்துட்டோம். கடை பார்த்திங்கன்னா சண்டேனா லீவு. ஆனால் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுனா சண்டே வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம், வாட்ஸ்அப்லேருந்து ஆர்டர் கொடுக்கலாம். துளசி ட்ரேடர்ஸ் கடை பேர். இது ஆல்ரெடி நீங்கள் இந்த கடையை வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பஸ் விட்டு இறங்கி வர்றது கஷ்டமாக இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு, சவுகார்பேட்டைனா வேறு எங்கேயே போயிடுறோமா அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து மின்ட் ஷீட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் இறங்கினோன்னு இப்போ பஸ்ஸில் வரீங்க, காரில் வரீங்க, ஆட்டோவில் வரீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கீழே அவரோட நம்பர் கொடுக்குறோம், கடையோட நம்பர். நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் இல்லைனா லொக்கேஷன் வந்து அனுப்பிடுவாங்க. தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறவங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு வந்துடும். இப்போ என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு சாமான் வாங்குறவங்களுக்கு 20 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. அது தவிர இப்போ வந்து உள்ளூருக்குள்ளே மட்டும் அனுப்பிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபாரின்க்கும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த ஊருக்கு மளிகை சாமான் வருமோ அந்தந்த ஊருக்கு வந்து கண்டிப்பாக இவங்க அனுப்ப ரெடியாக இருக்கிறாங்க. அது வந்து கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பண்ணணும், சாமான் மட்டும்தான் இவங்க அனுப்புவாங்க. இது தெரிஞ்ச விஷயந்தான், ஏன்னா நம்மக்கிட்ட சாமான் வாங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் கொரியர் சார்ஜ் ஃபாரின்னா நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 கிலோவுக்கு எவ்வளவோ ரேட்டு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கிலோவுக்கும் ஏற்றி ரேட்டு வர தொட்டு நம்ம சாமான் மட்டும் வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜும் சேர்த்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4லேருந்து 5 நாளைக்குள்ளே ஃபாரினில் ஆர்டர் போடுறவங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் கிடைக்கிது. தோரம்பருப்புலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து, கருப்பு கவுனி அரிசி, சிகப்பரிசி, அதுக்கப்புறம் நார்மல் சிகப்பரிசி, காரரிசி, இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா வீட்டுங்களுக்கு தான். அதாவது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிளாட்ஸ்க்கெலாம் இங்கேருந்து வந்து சாமான் போயிட்டுருக்கு. மந்த்லி வந்து இவ்வளோ பொருள் வந்து வாங்கணும் அப்படின்றவங்க வந்து இங்கே வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ்ஸு எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம், அதுலேயுமே உங்களுக்கு வந்து அட்ரஸ்ஸு, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் போய்ட்டு இவங்களோட லிஸ்ட் அனுப்ப சொன்னால் போதும், இவங்க லிஸ்ட் அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு நீங்கள் பில் அனுப்பிச்சிங்கனாக்கா நீங்கள் பொருள் பில்லை அனுப்பிச்ச உடனே நீங்கள் பைசா பே பண்ண உடனே 2 நாளில், உள்ளூருக்குள்ளே இருந்தால் 2 நாளில் உங்களுக்கு வந்து சாமான் வந்து சேர்ந்துடும். இது பார்த்திங்கன்னா புழுங்கலரிசி, பொன்னி புழுங்கலரிசி ஃபஸ்ட் குவாலிட்டி. இதுவுமே பொன்னி புழுங்கலரிசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா லூஸில் பாசுமதி ரைஸ் வந்து இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இட்லி அரிசி, வெள்ளை இட்லி அரிசி. அதுக்கப்புறம் நம்பர் 1 பச்சரிசி. அதுக்கப்புறம் இங்கே கம்பு, அதுக்கப்புறம் காராமணி, பச்சை வேர்க்கடலை, இந்த மாதிரி எல்லா தானியமுமே கிடைக்கிது. அதுக்கப்புறம் வரகரிசி, சாமை, குதிரவாளி, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்குது. உங்களுக்கு வந்து சிறுதானிய சம்மந்தப்பட்ட எல்லா அரிசியுமே உங்களுக்கு கிடைக்குது. மூங்கில் அரிசியிலேருந்து அதுக்கப்புறம் சிகப்பரிசி, கவுனி அரிசி, குருணை, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கிது. அப்புறம் கைக்குத்தல் அரிசியுமே இங்கே கிடைக்கிது. உங்களுக்கு நிறைய பேர் இப்போல்லாம் வந்து கைக்குத்தல் அரிசி வந்து விரும்பி சாப்பிட்றீங்க. மாப்பிள்ளை செம்பா, இந்த மாதிரி அரிசி எல்லாமே கிடைக்கிது. நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மில்லட் சம்மந்தப்பட்ட பொருளை வச்சு தான் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறீங்க. அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வேணும்னா நீங்கள் இங்கே வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம். நிறைய பேர் நம்ம கிட்ட கூட வந்து கேட்குறீங்க இதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு. இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்குது, அதே மாதிரி இவங்க கிட்ட எல்லாமே இருக்குது உங்களுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே நியாயமான விலையிலையும் நமக்கு கிடைக்குது. அதாவது மற்ற இடத்துல விட நமக்கு கம்மியாக கிடைக்குது. எப்பவுமே சில டைம் நான் சில சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பொருளுக்கும் நான் வந்து ஒவ்வொரு கடை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயுமே நான் சில பொருளெல்லாம் வாங்குறதுக்கு இந்த கடையை தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிர்னி விதை, அதுக்கப்புறம் பூசணி விதை, இதெல்லாம் வந்து நான் இங்கேருந்து தான் ஒரு கிலோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு போனேன். இன்னும் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய்க்கு, அது தவிர மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து இவங்கக்கிட்ட தான் பெருங்காயம் வந்து ஆர்டர் போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட மாதம் வந்து பார்த்திங்கன்னா 3 டசன் 4 டசன் நான் ஆர்டர் போடுவேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் 100 கிராமே பார்த்திங்கன்னா 110 ரூபா தான். நல்ல நம்ம வீட்டில் வந்து பெருங்காயத்தை வறுத்து பொடி பண்ணி அரைச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த வாசனை அப்படியே இருக்கும். இது இந்த ஊறுகாய்க்கு எல்லாமே நான் இங்கேருந்து தான் வாங்குகிறேன். ஊறுகாய் மட்டும் கிடையாது, மசாலா எல்லா ஐட்டம்ஸுக்குமே நான் இங்கேருந்து தான் வாங்குகிறேன். இது தவிர நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அப்பளமா, இது வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் 50 ரூபா, இது வந்து 200 கிராம் 50 ரூபா. சின்னது பெருசு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. இது வந்து டேஸ்ட்டுமே நமக்கு நல்லா சூப்பராக இருக்குது.
சிலர் வந்து பிராண்டு கேட்பீங்க, சிலர் வந்து இந்த மாதிரி அப்பளம் கேட்பீங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் தான். இது வந்து நமக்கு நல்லா வந்து டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். பொரியறதும் வந்து நல்லா பொரியும். பாருங்க, இப்போல்லாம் மைதாவில் நூடுல்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோதுமையில் இருக்குது. கோதுமையில் மட்டும் கிடையாது, 10 வகையான நவதானியத்துலேயுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. சாமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு, சோளம், வெள்ளை சோளம், இந்த மாதிரி 10 வகையான இது இருக்குது. எது வேணுமோ நீங்கள் வந்து வாங்கி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அது தவிர மைதா கோதுமையிலையும் இருக்குது. எந்த இது பிடிக்குதோ அதில் வந்து நீங்கள் வாங்கி செஞ்சுக்கலாம். நிறைய பேர் இப்போ மைதாவை தவிர்க்கணும் அப்படின்றீங்க. அதுக்காக இங்கே ஒரு 10 ஐட்டம்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சி மாவுக்கு இதில் எல்லா ஐட்டம்ஸும் கரெக்டான அளவோடு வச்சுருக்காங்க. மொத்தம் சேர்த்து 1.5 கிலோ வரும். இது 140 ரூபா ரேட்டு. இது வந்து நம்ம வந்து வாங்கிட்டு இதில் ஒரு சில பொருள் மட்டும்தான் நம்ம வறுக்கணும், ஒரு சில பொருள் வந்து வறுக்கக்கூடாது. அந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அது தவிர இந்த வருங்க டபுள் ரோஸ்டட் ஸ்பெஷல் சேமியா. இது வந்து நல்லா இருக்குது. நான் எப்பவுமே இந்த சேமியாவில் தான் வந்து பாயசம், உப்மா அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரோஸ்டட் ஸ்பெஷல் ரவை. இது இவங்களே வந்து பேக் பண்ணுறாங்க. இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரவா தோசை ஊற்றுறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கருப்பு உளுந்து, முழு உளுந்து, அதுக்கப்புறம் உடைச்ச உளுந்து, இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்து உப்பு கூட கிடைக்குது, கல் உப்பும் கிடைக்குது, சால்ட்டும் கிடைக்குதுங்க. 1 கிலோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 75 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா தேன் நெல்லிக்காய் கூட கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸாக இருக்குது. இதுக்குள்ளே உள்ள பாக்ஸ் தான் இது 10 ரூபா. தேன் நெல்லி வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு கூட இந்த தேன் நெல்லி வந்து நீங்கள் கொடுக்கலாம். நம்ம பாக்ஸாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்க, சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் வெந்தயம், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு, இது எல்லாமே இருக்குது. அது தவிர பாதாம் பிசினியும் இங்கே இருக்குது. பாதாம் பிசினி இதுதான் வந்து பூசணி விதை. இது நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அல்வாலாம் பண்ணோம்னா அதில் போடுறோம். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் குருமா வைக்கும் போது இது போட்டு அரைச்சி குருமா வச்சா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், வெள்ளை மஞ்சள் இதுவுமே இங்கே கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா முகத்துக்கு பூசுகிற மஞ்சள். இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து உடச்சிட்டு மிக்சிலேயே அரைச்சி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முகத்துக்கு பூசுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். அதை விட நம்ம கல்லில் தேய்ச்சி பூசும் போது தான் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து ஸ்பெஷல் குவாலிட்டி இங்கே வந்து பொடியாகவே கிடைக்கிது. அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குண்டு மிளகாய் நல்லா தரமாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் குவாலிட்டி பெருசு பெருசாக இருக்குது. தனியா இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாட்டு மல்லி. ஏன்னா நாட்டு தனியா வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அப்படியே அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நமக்கு தனியா வந்து விலை கூட இருக்குது. பூண்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்குது. அப்படியே பாருங்கள், கருப்பட்டியும் இங்கே கிடைக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி கருப்பட்டி 295 ரூபாய் இது பாருங்கள். அதுக்கப்புறம் சேவுக்காய், அதுக்கப்புறம் பூந்தி கொட்டை பாருங்கள், நல்ல பெருசு பெருசாக சூப்பராக இருக்குது. நம்ம சேவுக்காய் அரைக்கிறதுனா இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் மேக்கர் சின்ன சைஸும் இருக்குது. இது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி. பெரிய சைஸும் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஊதுவத்தி. இங்கே வந்து நம்ம ஒரு சாமான் வாங்கினோம் அப்படின்னா எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். ஊதுவத்தி, கற்பூரம், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். மளிகை சாமான்லேருந்து பூஜை சாமான்லேருந்து எல்லாமே இருக்குங்க. அதுக்கப்புறம் வத்தல் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஐட்டம்ஸ் இருக்குது. சுண்டக்காய் வத்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் வத்தல், மோர் மிளகா, கத்திரிக்காய் வத்தல், அதுக்கப்புறம் வடகம், நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நீட்டு மிளகாய் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் குவாலிட்டி. இது பார்த்திங்கன்னா நல்ல கலர் வரும். அதாவது டார்க்காக இருக்குது பாருங்கள், நல்ல கலர் வரும், காரம் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து காஷ்மீர் மிளகாய். அதுக்கப்புறம் புது புளி இங்கே இருக்குது, பழைய புளியும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை கூட இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி இது. நாட்டு சர்க்கரையோட ரேட்டு பார்த்திங்கன்னா 65 ரூபா தான். ஃபஸ்ட் குவாலிட்டியும் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே திராட்சை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் நட்சத்திரப்பட்டை, லவங்கம், சாய் ஜீரா, பட்டை, அதுக்கப்புறம் மராட்டி முக்கு, அதுக்கப்புறம் ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் முழு முந்திரி, பத்த முந்திரி, ஏலக்காய், ரொம்ப பொடி முந்திரி. இதெல்லாம் வந்து இந்த முந்திரி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா நம்ம குருமாக்கெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
பாகு வெல்லம், இது எல்லாமே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். இது பார்த்திங்கன்னா விதை எடுத்த பேரிச்சம்பழம் 1/2 கிலோ பார்த்திங்கன்னா 105 ரூபாய்க்கு இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் கசகசாவும் இங்கே கிடைக்குது பாருங்கள். நிறைய பேத்துக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றால போச்சு அப்படின்னாக்கா இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா ஒட்ட அரைச்சிட்டு வடிகட்டி கொடுத்தோம்னா உடனே வயிற்றால போகிறது வந்து நிற்கும். இந்த கசகசா வந்து அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சின்ன குழந்தைக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே இதை அப்படி சாப்பிட்லாம் நம்ம. அதுக்கப்புறம் தலையில் பொடுகு இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த கசகசா, வெல்லம், மிளகு இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சிட்டு தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம குளித்தோம் அப்படின்னாக்கா பொடுகு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிடும். முந்திரி பார்த்திங்கன்னா முழு முந்திரி நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை கூட இல்லாமல் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் ரைஸும் கிடைக்குது. அது இல்லாமல் புல்லட் ரைஸும் கிடைக்குது. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரைஸும் கிடைக்குது. அது தவிர பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அசாம் லீப் டீ. இது வந்து 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இந்த பேக்கெட் எல்லாமே இருக்குது. இது வந்து சூப்பராக இருக்குது, நல்ல மூவிங் இருக்குது அப்படிங்கிறாரு. இது போன வாட்டி பார்த்திங்கன்னா இந்த டீ தூள் வந்து நான் 2 பேக்கெட் வாங்கிட்டு போனேன். நல்லா இருந்தது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட பிராண்டு விற்கிறது இல்லையா, ஏன்னா இவங்களே தயார் பண்ணி பேக் பண்ணி விற்கிறாங்க. 1 கிலோ வந்து 45 ரூபா. இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஊத்துக்குழி நெய்யும் கிடைக்குது. நெய் மட்டும் கிடையாது, சில பிராண்டு எண்ணெய், செக்கு எண்ணெய், நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்கிற எண்ணெய் எல்லாமே இங்கே கிடைக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சமையல் மளிகை சாமான் மட்டும்தான், சோப் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடையாது. நிறைய பேர் வர்றவங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் வேணால் ட்ரை பண்ணி அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த கடைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. மின்ட் ஷீட் கிராஸில் தான் இது இருக்குது. நீங்கள் அப்படி தெரியல அப்படின்னாக்கா சந்திரபுரி கல்யாண மண்டபம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கடைக்கு கரெக்டாக வந்து பக்கத்தில் இதோட லேண்ட்மார்க்கு அதுதான். அதை கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க, கரெக்டாக கடைக்கு வந்துடலாம். நீங்கள் நிறைய பேர் கொத்தால்சாவடி போயிடுறேன் அப்படின்றீங்க. கொத்தால்சாவடிலேருந்து இது கொஞ்சம் தள்ளி இருக்குது. தள்ளி இருந்தாலும் இந்த சத்திரத்தோட பேர் சொன்னாலே உங்களுக்கு கரெக்டாக லேண்ட்மார்க் சொல்லுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கடை பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கடையில் ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் மளிகை சாமான் வாங்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வாங்க போகிறவங்க வாங்கிட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது. கீழே அதோட லிங்க்கு, வாட்ஸ்அப் நம்பரு, கடையோட அட்ரஸ்ஸு எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அது தவிர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.